நான் மட்டும் விளம்பர விரும்பியாக இருந்தால் நிலைமையே மாற்றி இருப்பேன். எம்முடைய நிலைமையே மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை. நான் நேர்மையாக இருந்தால்தான் என் மக்களை காக்க முடியும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அடுத்த பிறவி ஒன்று கிடைக்குமே ஆனால் நான் தென்னிந்தியாவிலே தமிழ் பேசும் தமிழ் மகனாக நான் பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னார். என் மனதை பாதித்த அன்றைக்கு இருந்த கதாநாயகன் திலீபனுடைய பெயரை நான் வைத்தேன் என்னுடைய பிள்ளைக்கு. வட இந்தியாவினுடைய எல்லையை என் தென்னிந்தியா, என் தென் தமிழகத்தினுடைய பிள்ளைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஆதிக்கக்காரனை காட்டிலும் நீ அதிகமாக திட்டமிடுபவனாக என் தமிழர்களை நான் மாற்றிவிட்டால் பண்பாட்டை கொடுத்திருக்கிறது. எல்லோரையும் இந்த மண்ணுலகில் நேசிக்கக்கூடிய மகத்தான பண்பாடுதான் மானுடத்தினுடைய உச்ச பண்பாடு. அந்த உச்ச பண்பாடை எனக்கு சொல்லிக் கொடுத்த என் மொழியை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே நாங்கள் தளராது இனி ஈடுபடுவ போகிறோம். அதற்கு முன்னோட்டமாகத்தான் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, குர்து இன மக்கள் துருக்கியினுடைய தென்பகுதியிலே குர்து இன மக்கள் தனிநாடு கேட்டு போராடுகிறார்கள். அவர்கள் தொடக்கத்திலே அறப்போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக வழியிலே அவர்கள் போராடினார்கள். ஒரு நேரத்தில் அந்த போராட்டம், குர்து இன மக்களினுடைய தனிநாடு போராட்டம், அது ஆயுத போராட்டமாக மாறியது. அதனுடைய தலைவராக விளங்கிய அப்துல்லா ஒசாலன் என்பவர் அந்த இளைஞர்களினுடைய ஆயுத போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய மகத்தான போராளியாக அப்துல்லா ஒசாலன் விளங்கினார். அந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு நிலையிலே அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல நேரிடுகிற பொழுது அவரை கைது செய்கிறது துருக்கி அரசு. அப்படி கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்திலே நிறுத்தி அவருக்கு மரண தண்டனை வழங்க அது வழி செய்கிறது. மரண தண்டனை வழங்குகிற பொழுது அப்துல்லா ஒசானை பார்த்து அந்த நீதிமன்றம் கேட்கிறது, உன்னுடைய இறுதி ஆசை என்னவென்று கேட்கிறது. இறுதி ஆசை என்னவென்று கேட்கிறது. அந்த மகத்தான குர்து இன மக்களினுடைய போராளியான அப்துல்லா ஒசாலன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள், அவர்கள் வசதியாக இருப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கள் என்று தன் சொந்த பிரச்சனையை சொல்லவில்லை. மாறாக மரண தண்டனை பெற்ற அந்த மகத்தான போராளி, குர்து இன மக்களினுடைய போராளி என்ன தெரியுமா சொன்னான்? என் மண்ணிலே, என்னுடைய மண்ணிலே, என்னுடைய எதிர்கால வாரிசுக்கு என் மொழியிலே கல்வியை கொடுங்கள், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னான். அன்பிற்குரியவர்களே, மொழி பற்று, தாய்மொழி பற்று என்பது ஏதோ தமிழர்கள் உணர்வு, ஏதோ உணர்வினுடைய உச்சத்திலே அவர்கள் வெறி கொண்டவர்கள் என்று சொல்லுவது அல்ல. மொழி பற்று என்பது வெறி அல்ல, அது நெறி என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ தமிழர்கள் தான் ஏதோ மொழி வரி பிடித்தவர்கள் என்று. இப்படி தப்பிதமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போயிருக்கிறேன் அந்த குஜராத் மாநிலத்திற்கு பொது பார்வையாளராக, ஜெனரல் அப்சர்வராக நான் சென்றேன். மார்ச் 26, கடந்த மார்ச் 26 டெல்லிக்கு தேர்தல் ஆணையம் என்னை போன்ற IAS அலுவலர்களை, இந்தியா முழுவதும் IAS IPS அதிகாரிகளை ஒரு 1500 பேரை அழைக்கிறது. அது அங்கே சென்ற பொழுது நான் இன்னொரு மூத்த அலுவலரோடு அந்த அரங்குக்கு சென்றேன். அன்றைக்கு ஒரு நாள் பயிற்சி. அது தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் உத்தரவை பெற வேண்டும், ஆணையை பெற வேண்டும். ஆணை எதற்கு? நாங்கள் எந்த மாநிலத்திற்கு நாங்கள் பணியமர்த்தப்பட போகிறோம் என்பதை குறிக்கக்கூடிய ஆணை. ஒவ்வொருவரும் ஒரு கற்பனை, நம்மை கொண்டு போய் ஜம்மு காஷ்மீரிலே போட்டு விடுவார்களா என்று யோசிப்பார்கள். சில பேர்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நம்மை போட்டு விடுவார்களா என்கின்ற அச்சத்தோடு அந்த ஆணையை பெறுவதற்கு செல்லுவார்கள். அல்லது அஸ்ஸாமிலே போடுவார்களா, அல்லது மேற்கு வங்காளத்திலே போடுவார்களா என்று. நான் எங்கே போட்டாலும் ஒன்று, ஏற்கனவே நான் அப்படித்தான் இருக்கிறேன், நான் எங்கே போட்டாலும் ஒன்று என்று நான் எந்த ஆணையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனநிலையோடு நான் சென்றேன். என்னோடு வந்த இன்னொரு அலுவலர், அவருக்கு ரிசர்வ்டு என்று வந்தது, மூத்த அலுவலர், நான் மதிக்கக்கூடிய ஒரு நேர்மையான அலுவலர், அவருக்கு ரிசர்வ்டு என்று வந்தது. எனக்கு நான் ஆணையை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சி, அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சி. காரணம், எனக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத். குஜராத் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குஜராத் என்றால் எந்த தொகுதி என்று பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன். அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற தொகுதி. அதை பார்த்தவுடன் இன்னும் ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தொகுதி வேற எந்த தொகுதியும் இல்லை, போர்பந்தர் தொகுதி. காந்தி மகான் பிறந்த போர்பந்தர் தொகுதி. காந்தியினுடைய நிலைப்பாட்டில், அணுகுமுறையில் நாம் மாறுபாடான ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம், நாம் மாற்று சிந்தனையை கொண்டிருக்கலாம்.
ஆனால் இந்தியாவினுடைய தந்தையாக விளங்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளினுடைய அளப்பரிய தியாகத்தை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைய காலகட்டத்திற்கு மகாத்மா அதிகமாகவே தேவைப்படுகிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த தேசத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒன்றும் காந்தி மகானின் ஒரு சின்ன காந்தி எல்லாம் அல்ல. ஆனால் இந்த மனிதன் கடைபிடித்த சத்தியத்தினுடைய துளியை இந்த மண்ணிலே உறுதியாக எடுத்துச் செல்வதிலே நான் பயணித்திருக்கிறேன், உறுதியாக பயணித்திருக்கிறேன். இது யார் போட்டது? காந்தியடிகளுடைய பிறந்த ஊருக்கு யாரோ அங்கே உள்ள அதிகாரி இவர் நல்லவர், இவர் ரொம்ப நேர்மையானவர், இவரை காந்தியடிகள் பிறந்த இடத்துக்கு போடுங்கள் என்றெல்லாம் போடவில்லை. அது போட்டது கணினி, ரேண்டமைசேஷன் என்று சொல்லக்கூடிய கணினி தானாகவே அந்த சாப்ட்வேரை பயன்படுத்தி தானாகவே போடப்பட்டிருக்குது. இயல்பாகவே எனக்கு போர்பந்தர் கிடைத்தது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் வாதகன சோதனை எல்லாம் செய்தோம், அது வேறு கதை. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால் நான் அங்கே எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர்தான் தேர்தல் அலுவலர், அவர்தான் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலர், அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், இவர்கள் எனக்கு ஒவ்வொரு கடிதமும் எழுத வேண்டும், என்ன நடக்கிறது என்பது பற்றியெல்லாம் எழுத வேண்டும். குறிப்பாக அங்கே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செக்யூரிட்டி பிளான் என்பதை கொடுக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய ஒரு செயல் திட்டத்தை அவர் எனக்கு கொடுக்க வேண்டும். அவர் எனக்கு கொடுக்கிறார். வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த இடத்திலே எப்படி 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் அந்த செயல் திட்டத்தை கொடுக்கிறார். எனக்கு செயல் திட்டத்தை எனக்கு கொடுத்தவுடன் வாங்கி பார்க்கிறேன், ஒன்றுமே புரியவில்லை. திருப்பி திருப்பி படிக்கிறேன், ஒன்றுமே தெரியவில்லை, புரியவே இல்லை, ஒன்றுமே புரியவில்லை. என்னடா என்று பார்த்தால் அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டம் முழுக்க முழுக்க குஜராத்தி மொழியிலே தான் இருந்தது. நண்பர்களே, குஜராத்தி மொழியிலே தான் இருந்தது. எனக்கு குஜராத்தி மொழியே தெரியாது. நான் அந்த காவல் கண்காணிப்பாளரை கேட்கிறேன், வாட் மிஸ்டர் கோகில், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் குஜராத்தி, ஹவ் கேன் யூ கிவ் திஸ் என்று நான் கேட்கிறேன். ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஈவன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. எனக்கு ஹிந்தியே தெரியாது, நீ குஜராத்திலேயே கொடுக்கிறாய் என்று கேட்கிறேன். சார், எங்கள்கிட்ட வேறு ஆட்கள் இல்லை சார், ஆங்கிலம் தெரிந்த ஆட்கள். அன்பிற்குரியவர்களே, அதை போல மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கிறார், அதுவும் குஜராத்திலே இருக்கிறது, அதுவும் குஜராத்திலே இருக்கிறது. ஒரு வகையில் அது எனக்கு அது தர்ம சங்கடத்தை, கடினமான ஒரு சூழலை அது உருவாக்கி இருந்தாலும் நான் அந்த குஜராத் மண்ணிலே வேலை பார்க்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய குஜராத்தி பற்றுதலை நான் உளமாற பாராட்டுகிறேன். நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் பின்பும் இப்பொழுது பார்த்தால் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய IAS அலுவலர்களுக்கு நாங்கள் ஒரு காலத்திலும் தமிழிலே கொடுத்ததில்லை, ஆங்கிலத்திலே தான் கொடுத்துக்கொடுக்கும். அது நம்முடைய பண்பாடு, நம்முடைய அறிவு ஆற்றல் மட்டுமல்ல, அது நம்முடைய பண்பாடு. அவனுக்கு தெரியாத மொழியிலே கொடுக்கக்கூடிய, திணிக்கக்கூடிய வேலையை தமிழர்கள் ஒரு காலம் செய்ய மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒப்பியர்வற்ற பண்பாட்டை கொடுத்த இந்த மொழியை காப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் முன்னிருப்போம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதற்கு ஒரு அடையாள நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்திலே சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது அங்கேயும் நான் பார்வையாளராக சென்று என்னுடைய பணியை நான் செய்து ஒரு நாள் அந்த பயணியர் விடுதிக்கு வந்து நான் தங்கக்கூடிய இடத்திற்கு வந்த பொழுது இது போன்ற மேசையிலே ஒரு கடிதம் இருந்தது. அந்த ஐயா, உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார், என்னுடைய உதவியாளர், the district collector has given you a letter. அங்கே அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய முகவரி என்று சொன்னால் எனக்கு புரியலை. காரணம் என்னவென்று சொன்னால் அது ஹிந்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கின்ற கடிதம் முழுக்க முழுக்க ஹிந்தி. அது எதற்கென்று சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை போன்ற அந்த மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய 8 IAS அதிகாரிகளுக்கு ஒரு விருந்து வைக்கிறார். வழக்கமாக சில பேர்கள் வைப்பார்கள், நாங்கள் கலந்து கொள்வதில்லை. பெரும்பாலும் அல்ல, நான் கலந்து கொள்வதே இல்லை இந்த விருந்துகளில் எல்லாம். அவர் ஒரு விருந்து அளிக்கிறார், அந்த விருந்துக்கான கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதம் கூட எனக்கு புரியாத மொழியிலே அவர் கொடுக்கிறார். நாங்கள் ஒரு காலத்திலும் தமிழகத்திலே வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய IAS அலுவலர்களுக்கு நாங்கள் தமிழிலே கொடுத்ததல்ல, அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நான் என்னுடைய துணையாட்சியராக பணியாற்றிய காலத்தில்
ஒரு முறை ஒரு தமிழிலே ஒரு கோப்பு வருகிறது. தமிழிலே கோப்பு. கூடலூரிலே, நீலகிரி மாவட்டத்திலே என்னுடைய முதல் பணியை நான் தொடங்கியிருந்தேன். அந்த முதல் பணி காலத்தில் வாசகத்தை என்னுடைய அலுவலகத்தின் மேலே அந்த சுவற்றிலே எழுதி ஒட்டச் சொன்னேன். என்ன வாசகம் தெரியுமா? என்னை அறியாமலே 26, 27 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தேன். என்ன தெரியுமா அந்த வாசகம்? உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து. If you have power, use it for the poor என்று அன்றைக்கு எழுதியிருந்தேன். அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய நேரத்திலே மனுதாரர், எதிர் மனுதாரர் என்கின்ற அந்த விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும். இருவருக்கும் அழைப்புதல் அனுப்புவதற்காக அந்த விசாரணையை உள்ளிட்ட அந்த கோப்பு வருகிறது. அந்த கோப்பை படித்து பார்க்கிறேன். தமிழிலே எழுதி கொண்டு வருபவர் ஒரு இடத்திலே இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். எனக்கு நான் தமிழ் கோப்பை படித்து கொண்டு வருகிற பொழுது இந்த நோட்டீஸ் என்கின்ற வார்த்தை எனக்கு உறுத்தலாக இருந்தது. நான் உடனே அதிலே எழுதினேன். அது முழுக்க முழுக்க தமிழ் கோப்பு. நான் ஒரு தமிழர். அதை எழுதுபவருடைய பெயர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. லிண்டன் அவர் பெயர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த லிண்டன். ஒரு தமிழர். பேர் தான் ஆங்கில பேர் மாதிரி இருக்க வழி. அவர் தமிழர். பிரச்சனை என்னவென்றால், எல்லா மதத்திலையும் தமிழர்கள் நம்புகின்ற எல்லா மதங்களையும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பிரித்தோமானால், கிறிஸ்தவர்கள் ஆங்கில பெயர்களையும், இஸ்லாமியர்கள் அரபு அடிப்படையிலே பெயர்களையும், இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்து தமிழர்கள் கிறிஸ்துவ தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள் கிறிஸ்துவ தமிழர்கள் ஆங்கில பெயரையும், இஸ்லாமிய தமிழர்கள் அரபு அடிப்படையிலே பெயரையும், இந்து தமிழர்கள் அவர்கள் சமஸ்கிருத அடிப்படையிலே பெயர் வைத்துக் கொண்டிருப்பதைத்தான் இன்றைக்கு நீக்கமர தமிழ் மண்ணிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு விதிவிலக்காக நான் விதிவிலக்காக என்னுடைய பிள்ளை 21 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த பொழுது தேவாலயத்திலே அவனுக்கு பெயர் வைக்கிற பொழுது நான் என்றைக்கும் மாணவனாக இருந்து ஈழ போராட்டத்தில் என் மனதை பாதித்த அன்றைக்கு இருந்த கதாநாயகன் திலீபனுடைய பெயரை நான் வைத்தேன் என்னுடைய பிள்ளைக்கு. அன்பிற்குரியவர்களே, லிண்டன் தமிழர் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கோப்பை எழுதுகிறார். அவர் உதவியாளர். அவர் எழுதுகிறார். நோட்டீஸ் என்றவுடன் எனக்கு கோபம் வந்து விட்டது. அதை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன், தமிழிலே கோப்பு இருக்கிறது, நீங்கள் தமிழிலே எழுதி கொண்டுகிற பொழுது நோட்டீஸ் என்கின்ற ஒரு வார்த்தை, அது ஆங்கில வார்த்தை, அப்படியே தமிழிலே எழுதுவது சரியல்ல. எனவே இந்த ஆங்கில வார்த்தைக்கு சரியான வார்த்தையாக ஒன்று அறிவிப்பு என்று எழுதுங்கள். இல்லை என்றால் தமிழ் வளர்ச்சி இயக்குநரகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அகராதியை பார்த்து எழுதுங்கள் என்று நான் உத்தரவிடுகிறேன். அவர் அதற்கு கீழே என்ன எழுதுகிறார்? சார் நோட்டட் என்று எழுதுகிறார். அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். பாருங்க, இவ்வளவு நேரம் தமிழ்ல எழுதிக்கிட்டு வந்தவர் இந்த புத்தியே மாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு ஆங்கிலம் ஊடுருவி போய்விட்டது என்பதற்காக சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையை மாற்றுவதற்கு இன்றைக்கு மாணவர்கள் மிகச்சிறப்பாக பேசினார்கள். நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அங்கே வடபகுதியிலே அவர்களுடைய மொழியை பயன்படுத்துவதிலே தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தீவிரத்தன்மையை, தாய்மொழியை பயன்படுத்த வேண்டும் என்ற தீவிரத்தன்மையை நான் உளமாற பாராட்டுகிறேன். எனவே இன்றைக்கு பார்த்தால் இந்த சூழலிலே நம்முடைய மொழி நமக்கு பண்பாட்டை கொடுத்திருக்கிறது. ஒரு ஈரத்தையும் வீரத்தையும் உயர்ந்த நேர்மை பண்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு சொன்னார்களே நம்முடைய தமிழ் அறிஞர்களுடைய ஒப்பியர்வற்ற துணிச்சல், நேர்மையெல்லாம் சொன்னார்களே, இது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால், அதனால்தான் காந்தியடிகள் கூட அதனால்தான் நான் இந்தியாவிலே எனக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நான் தமிழ் மொழியைத்தான் கற்றுக்கொள்ளுவேன் என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, நேதாஜியை நினைத்து பார்க்க வேண்டும். 3 நாட்களுக்கு முன்பாக மதுரையிலே நாம் மகத்தான தென்னகத்தினுடைய பகத்சிங்காக விளங்கக்கூடிய ராமுத்தேவர், இந்திய தேசிய இராணுவத்திலே பணியாற்றிய ராமுத்தேவர் என்கின்ற மகத்தான போராளியினுடைய அந்த நினைவேந்தல் விழாவிலே கலந்து கொண்டோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். அந்த பெரு விழாவிலே ராமுத்தேவர் யார்? அன்றைக்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பாக தென் தமிழகத்தினுடைய ராமநாதபுரம், ஒன்றுபட்ட ராமநாதபுரத்திலே ஒரு குக்கிராமத்திலே ராமலிங்க தேவர் என்பவர் இருக்கிறார். அவருடைய புதல்வர் ராமுத்தேவர். இவருக்கு 7 வயதாகிய பொழுது இவரை எடுத்துக்கொண்டு பிழைப்பதற்காக அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் சென்றார்கள் அல்லவா?
பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பினாங்குக்கு 7 வயது சிறுவனோடு ராமலிங்கத்தேவர் செல்லுகிறார். அங்கே சென்று அங்கே ராமுத்தேவரை பள்ளியிலே சேர்க்கிறார். ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே சேர்க்கிறார். படிக்கிறான் பிள்ளை. இந்த நேரத்திலே 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், 1941 வீட்டு சிறையிலே வைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து தப்பித்து சென்று காபூலுக்கு செல்லுகிறார். அதற்கு பிறகு மாஸ்கோவுக்கு சென்று பெர்லினுக்கு செல்லுகிறார். பெர்லினுக்கு சென்று அன்றைக்கு அச்சு நாடுகளினுடைய தலைவராக விளங்கக்கூடிய ஹிட்லரை சந்திக்கிறார். ஜெர்மனியினுடைய வல்லமை மிகுந்த சர்வாதிகாரியாக விளங்கிய ஹிட்லரை சந்திக்கிறார். ஹிட்லர் ஒரு மாபெரும் சர்வாதிகாரி. யூதர்களை லட்சக்கணக்கிலே கொன்று குவித்த ஒரு கொடுங்கோன்மைக்கு அடையாளமாக திகழ்பவர். அன்றைக்கு அவரை போய் சந்திக்கலாமா என்கின்ற அந்த விமர்சனமெல்லாம் எழுந்தது. ஆனால் நேதாஜி எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற அடிப்படையிலே பிரிட்டனிலிருந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டனுக்கு எதிரியாக அன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனியை அதனுடைய ஆதரவை பெற வேண்டும் என்கின்ற அந்த நுட்ப அடிப்படையிலே அவர் செயல்பட்டு ஜெர்மனிக்கு சென்று ஹிட்லரை சந்திக்கிறார். ஹிட்லரை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய ஆதரவை பெற்று அன்றைக்கு அச்சு நாடுகளினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு, டோக்கியோவிற்கு அந்த ஆழ்கடலிலே அபாயகரமான அந்த பயணத்தை மேற்கொண்டவர் வருகிறார். வந்து சேர்கிறார். டோக்கியோவிலே ஜப்பானினுடைய ஆதரவை பெற்று அன்றைக்கு ஜப்பான் ஆங்கிலேயரிடத்திலிருந்து கைப்பற்றி இருந்த சிங்கப்பூருக்கு அவர் வந்து சேர்கிறார். சிங்கப்பூரிலிருந்து 1943 அவர் இந்திய சுதந்திர பிரகடனத்தை வெளியிடுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே 30 லட்சத்திற்கு மேற்பட்ட இந்தியர்கள் வாழ்கிறீர்கள். நான் இந்தியாவை விடுதலை செய்ய விரும்புகிறேன், இந்தியாவை விடுவிக்க விரும்புகிறேன். எனவே எம்முடைய தேசத்தினுடைய விடுதலையில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ராமுத்தேவர் சிறுவன், அவரும் ஓடி இந்திய தேசிய இராணுவத்திலே சேருகிறார். உளவு பிரிவிலே அவருக்கு பணி ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பணியை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு, பிரிட்டிஷ் இந்தியாவை உளவு பார்ப்பதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார். வந்து சேருகின்ற இடத்தில் பிரிட்டிஷ் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர் கல்கத்தா அலிகார் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே அவர் அங்கிருந்து தன்னுடைய தாய் காளியம்மாளுக்கு எழுதுகிறார். தென் தமிழகத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே குக்கிராமத்திலே வசித்த காளியம்மாளுக்கு எழுதுகிறார், அம்மா, நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக நான் போராடியவன், எந்த தவறும் செய்யவில்லை. நீ கவலைப்படாதே. உன்னையும் என்னுடைய தங்கையும் நினைத்தால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று 1944 அவர் கடிதம் எழுதுகிறார் தாய்க்கு. தாய் திரும்பி கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு ராமுத்தேவரிடத்திலிருந்து கடிதம் வரவே இல்லை. ஆனால் தாய் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். 48 வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். 48 இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்திய தேசிய இராணுவத்திலே பணியாற்றிய ராமுத்தேவர் அவர் கைது செய்யப்பட்டு, பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிகார் சிறையிலே கொண்டு வைக்கப்பட்டு அங்கிருந்து அவருடைய சொந்த மண்ணான தென்னிந்தியாவிலே சென்னையிலே அவர் சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர் செய்த குற்றத்திற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்டு யாருமே கேட்காத ஒரு அனாதை பிணம் போல ஒட்டேரி சுடுகாட்டில் எரிக்கப்பட்டார் என்று 1948 அறிவிப்பு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, ராமுத்தேவர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அவர் பங்காற்றி அந்த வீர மரணத்தை அடைந்த போது அவருக்கு வயது 18 வயது. அன்பிற்குரியவர்களே, 18 வயது ராமுத்தேவருக்கு. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு நம்முடைய தமிழர்கள் அளப்பரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைக்கு இந்திய தேசிய இராணுவத்திலே 42 அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை டோக்கியோவிற்கு ஜப்பான் அரசு பயிற்சி அளிப்பதற்காக அவர்களை அனுப்பிட பணித்த போது 42 பேர்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதிகாரியாக அங்கே பயிற்சிக்கு அனுப்புகிறார்கள். அந்த 42 பேரிலே, மொத்த இந்தியர்களிலே 42 பேர்களிலே 20 பேர் தமிழர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கு தமிழர்கள், இன்னும் சொல்ல போனால் பர்மாவினுடைய எல்லையிலே அங்கே போர் நடந்த பொழுது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போர் நடந்த பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்கள், முகம் தெரியாத பெயர் தெரியாத தமிழர்கள் மாண்டு மடிந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
அன்பர்களே, நண்பர்களே, அதனால் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், இந்த தமிழர்களுடைய அளப்பரிய வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் தியாகத்தையும் பார்த்து உள்ளார்ந்து அவர் சொன்னார். அவர் சொன்னதாக பசும்பொன் தேவர் அவர்கள் சொல்லுவார்கள், நேதாஜி குறிப்பிட்டதாக அது பதிவாயிருக்கிறது. அவர் சொல்லுவார், எனக்கு அடுத்த பிறவியிலே நம்பிக்கை இல்லை, எனக்கு அடுத்த பிறவியிலே நம்பிக்கை இல்லை. அப்படி அடுத்த பிறவி ஒன்று கிடைக்குமே ஆனால் நான் தென்னிந்தியாவிலே தமிழ் பேசும் தமிழ் மகனாக நான் பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நண்பர்களே, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு எந்த சமூகத்தை காட்டிலும், எந்த மண்ணை காட்டிலும் எம் தமிழ் மண், எம் தமிழர்கள் அளப்பரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே இந்த மண்ணினுடைய விடுதலையில் நமக்கு மகத்தான பங்கு இருக்கிறது. எனவே விளைச்சல்களிலும் நமக்கு பங்கு வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதனால் தான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக நான் டெல்லியிலே நடைபெற்ற, அங்கே டெல்லியிலே ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. எனக்கு விருது கொடுத்தார்கள். நான் வழக்கமாக விருது வாங்குவது இல்லை. அன்றைக்கு அந்த ஜி ஃபைல்ஸ் என்கின்ற அந்த ஆங்கில இதழ் எனக்கு விருது கொடுத்ததை நான் முதன்முறையாக, ஏறக்குறைய 25-30க்கு மேற்பட்ட விருதுகளை நான் தொடர்ந்து நிராகரித்து வந்தாலும் இந்த விருதை நான் வாங்க ஒத்துக்கொண்டேன். காரணம், இந்த விருதை வழங்கக்கூடிய தேர்வு குழுவிலே இருந்தவர்கள் உண்மையிலேயே நேர்மையும் திறமையும் மிக்க IAS அதிகாரிகள். அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த விருதை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த விருதை வாங்குவதற்காக நான் டெல்லி பட்டணத்திற்கு செல்லுகிறேன். விமான நிலையத்தில் இறங்குகிறேன். அங்கே என்னுடைய பெட்டியை எடுப்பதற்காக விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது எம்முடைய இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய இளைஞர்கள், அந்த இளைஞர்களை பார்த்தவுடன், உருவத்தையும் நிறத்தையும் பார்த்தவுடன் என் மண்ணின் மகத்தான அடையாளங்களாகிய இளைஞர்களாக திகழ்ந்தது. நான் மகிழ்ந்தேன். ஐயா வணக்கம் என்றார்கள். வணக்கம் என்று. ஐயா உங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த புகைப்படம் எடுப்பதுனாவே எனக்கு இப்போ பயமா இருக்குங்க. யாரு என்ன பின்னணி என்ன ஏதுங்கிற தெரியல, தவிர்க்கவும் முடியல. ஆனாலும் சில நேரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப நான் கேட்டேன், எங்க போறீங்கன்னு கேட்டேன். எங்க போறீங்கன்னு கேட்டேன். எந்த ஊர்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் எந்த ஊர்னு கேட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் சிவகங்கை மாவட்டம் சார். ஐயா நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. இளைஞர்கள் 25, 23, 24 வயது இளைஞர்கள். அவ்வளவு உடலை மிக திறம்பட பராமரிக்கிறார்கள். அற்புதமான உடல் அமைப்பு கொண்டவர்கள் இளைஞர்கள். எனவே ஒருவர் சொல்லுகிறார், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருந்து நான் வருகிறேன் ஐயா. இன்னொருவர் சிவகங்கை மாவட்டம், இன்னொருவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை என்று சொன்னார்கள். எனக்கு பெருமிதமாக இருந்தது. எனக்கு பெருமிதமாக இருந்தது. நான் எங்கேயும் தமிழர்களை பார்த்தால், தமிழ் பேசும் தமிழர்களை பார்த்தால் எனக்கு அளப்பரிய பெருமிதம் உண்டு. பெருமிதத்தோடு கேட்டேன், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஜம்மு காஷ்மீர் செல்கிறோம் என்று சொன்னார்கள். ஜம்மு காஷ்மீர் என்றால் எங்கே பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்டேன். ஐயா ராணுவத்தில் பணியாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ராணுவத்தில் பணியாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். பெருமிதமாக இருந்தது. நான் சொன்னேன், இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய வடபகுதியிலே நீங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறீர்கள். வட இந்தியாவினுடைய இன்னொரு முறை தெளிவாக சொன்னேன், வட இந்தியாவினுடைய எல்லையை என் தென்னிந்தியா, என் தென் தமிழகத்தினுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, தமிழர்கள், எம் தமிழர்கள் இந்த நாட்டினுடைய மேன்மைக்கும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அளப்பரிய பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே இத்தகைய வீரத்தையும் ஈரத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் கொடுத்த இந்த மொழியை அடுத்த தலைமுறை என்ன இன்னும் 1000 ஆண்டுகள் கடத்துவதற்கு நாம் கணக்கிட்டு வேலை செய்ய வேண்டும். ஆதிக்கம் செலுத்துபவர்கள் எல்லாம் திட்டமிட்டு வருகிற பொழுது எதிர்ப்பவர்கள் வெறும் உணர்வு நிலையிலே, உணர்ச்சி நிலையில் மட்டுமே பேசிவிட்டு போக முடியாது. ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஆதிக்கக்காரனை காட்டிலும் நீ அதிகமாக திட்டமிடுபவனாக என் தமிழர்களை நான் மாற்றிவிட்டால் எம் தமிழ் சமூகத்தை எவரும் ஆதிக்கம் செலுத்தப்பட முடியாது என்பதுதான் உண்மை. எனவே அந்த அளவில் இன்றைக்கு நிகரற்ற உணர்வுபூர்வமான இந்த விழாவில் இந்த கூட்டம் சிறு கூட்டமாக இருந்தாலும் நம் நாட்டம் மிகப்பெரிய நாட்டம். எனவே இன்றைக்கு சொன்னார்கள், நம்முடைய மாணவர்கள் பேசுகிற பொழுது கூட சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, அதாவது நம்முடைய மாணவர் ஒரு மாணவர் சொன்னார், மக்கள் கை நீட்டினால் இலவசம், அது அதிகாரத்தில் இருப்பவர்கள் கை நீட்டினால் லஞ்சம் என்று சொன்னார்கள். மிகச்சரியானது. நான் கூட சொல்லுவேன், நிதியை அவர்கள் சொல்லுகிற பொழுது ஏதோ நிதி கொஞ்சம் நீட்டினால் நீதி என்று சொன்னார்கள். நிதிக்காக கை நீட்டினால் நீதி கைகட்டிவிடும் என்பதுதான் உண்மை. எனவேதான் பல பேர்கள் நினைக்கிறார்கள், ஏதோ நானெல்லாம் நேர்மையை இவ்வளவு தூரம், இவ்வளவு கடின பாதையில் நான் நேர்மையை அப்படியே இந்த நேர்மையை எடுத்து செல்வது என்னுடைய சுய விளம்பரத்திற்காக அல்ல. நான் மட்டும் விளம்பர விரும்பியாக இருந்தால்
நிலைமையையே மாற்றி இருப்பேன். எம்முடைய நிலைமையே மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை. எமக்கு மட்டும் கொஞ்சம் சுயப்பற்று, நான் வர வேண்டும், நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும், முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியாவது இருந்திருந்தால் நாங்கள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மாறியிருப்போம். விளம்பரத்திற்காக நேர்மை அல்ல, நான் மற்றவர்களை விட வேறுபட்டவன் என்பதை காண்பிப்பதற்காக நேர்மை அல்ல. இல்லை என்றால் இப்பொழுது நேர்மையாக இருந்தால் தான் மோட்சம் சேர முடியும் என்பதற்காகவெல்லாம் இல்லை. நான் நேர்மையாக இருந்தால் தான் என் மக்களை காக்க முடியும் என்று நான் உளமாற நம்புகிறேன். நான் நேர்மையாக இருந்தால்தான் என் எளிய மக்கள் கடைக்கோடி தமிழனுக்கும் நியாயம் கிடைக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன். என்னை போன்ற அதிகாரம் பெற்றவர்கள் நானெல்லாம் உளமாற எண்ணுகிறேன். என்னுடைய அதிகாரம் அது என்னிடத்திலிருந்து கிளைத்து வளர்ந்தது அல்ல, மாறாக என்னுடைய அதிகாரம் எம் ஏழை மக்களிடத்திலிருந்து கிடைத்த அதிகாரம். எனவே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை எந்த மக்களிடத்திலிருந்து வந்ததோ அந்த மக்களினுடைய மேன்மைக்காக நான் பாடுபடுவேன். அதற்காகத்தான் IAS அதிகாரியாக இருக்கிறேன். அப்படி அந்த ஒரு சூழலை நான் மேற்கொள்ளுவதற்காகத்தான், உருவாக்குவதற்காகத்தான் ஊழலுக்கு எதிராக இத்தனை அவலங்களையும் அவமானங்களையும் சந்தித்து நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் என்று சொன்னால் அது என் தமிழ் சமூகத்தை, என் தமிழ் மண்ணை நான் எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறேன் என்பதுதான் பொருள். அந்த வகையில் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஒரே நிகழ்வை மட்டும் குறிப்பிட்டு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் அவர் எழுதிய ஒரு நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு முறை அவர் எழுதிய நூலிலே குறிப்பிடுகிறார், அவருடைய தாயார் சிவகாமி அம்மையார் வந்திருக்கிறார், விருதுநகரில் இருந்து வந்திருப்பவர் ஒன்றெண்டு இவர் நேரடியாக அங்கே வீட்டிற்கு வராமல், பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய இல்லம் திருமலைப்பிள்ளை அந்த தெருவிலே இருக்கிறது, அங்கே வராமல் அவர் உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டு ஒரு மதியம் போல் வருகிறார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, அவர் கோட்டைக்கு சென்று விட்டார். கோட்டைக்கு சென்று வீட்டிலே இருக்கக்கூடிய பணியாளர் அவர் தாயார் வந்து கேட்கிறார். பெருந்தலைவர் இல்லை என்றால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துவிட்டு சென்று விடுகிறார். சென்றதற்கு பிறகு அதற்கு பிறகு ஊருக்கே சென்று விடுகிறார். ஊருக்கு சென்ற பொழுது ஒரு 2 மாதம் கழித்து ஐயா நெடுமாறன் பெருந்தலைவர் காமராஜருடைய தாயாரை சந்திக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நான் என்னப்பா மகன் வீட்டுக்கு போனேன், அங்கே காஃபி கூட கொடுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். காஃபி கூட கொடுக்கலன்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம ஐயா நெடுமாறன், ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கு பிறகு இங்கே வந்து வேலையால் அன்றைக்கு பணியாளராக இருந்த வைரவனிடத்திலே கேட்கிறார், என்ன நம்ம தலைவருடைய அம்மா வந்து தான் ஒரு காஃபி கூட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஐயா காலையில் ஐயா கொடுத்த காசு தீர்ந்து போச்சுயா, அவன் வரையில் காசு இல்லையா, காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு காசு. யார்? முதலமைச்சருடைய வீட்டில் காஃபி வாங்கி கொடுக்கறது கூட காசு கூட கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறாருன்னா நினச்சி பார்க்க முடியும். அதனால தான் 1975 அக்டோபர் 2 பிற்பகலிலே இவர் மாரடைப்பால் மரணித்த பொழுது 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த பெருமகன் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருப்பார் என்று அவருடைய பெட்டகத்தை திறந்து வைத்து பார்த்தபோது ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தது. 5 கதர் வேட்டி, கதர் சட்டை, 200 ரூபாய் சில சில்லறை காசுகள் தான் இந்த நாட்டினுடைய பெருமகனாக முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்தவருடைய சொத்தாக 200 ரூபாய் இருந்தது என்று நினைத்து பார்க்க முடிகிறதா?